இதோ பாருங்க, இன்னைக்கு சாதம், இன்னைக்கு சமையல் வந்து புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், கல்கண்டு பாத்துக்கிற கல்கண்டு சாதம். இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவியல். நீங்கள் வேணா தயிர் விட்டுக்கோங்க, நாங்கள் தயிர் விட்டுக்கோங்க. நாங்கள் தயிர் விட்டுக்கலை, அப்படியே சாப்பிட்றோம். இது வந்து அவியல். இது வந்து அப்பளா வடம், இது வந்து அரிசி அப்பளம், இது வந்து கட்டை வடம். பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கு பாருங்கள், கட்டை வடம். இது வந்து உளுந்தப்பளம். யாராவது இப்போ தான் என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிறவா ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஒரு பெல் காட்டும் டச் பண்ணிடலாம், ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் டச் பண்ணிடலாம். வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உள்ளே வாங்க, வீடியோவில் போய் உள்ளே போய் வீடியோவில் சமையல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி சமையல் பார்க்கலாம் வாங்கோ. இது வந்து இது பண்ணியிருக்கேன், கல்கண்டு சாத்துக்கு வெங்கல பானையில் பால் விட்டுருக்கேன். கல்கண்டு சாத்துக்கு வெங்கல பானையில் வந்து பால் விட்டுருக்கேன். ஒரு 3/4 லிட்டர் பால் வாங்கி காய்ச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுனா, ரொம்ப விட்டுனா பொங்கி வழியும். இதுக்கு மாவரிசி ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துட்டுருக்கேன். எனக்கு அது போகிறோம். கல்கண்டு சாத்துக்கு ஒரே ஒரு கைப்பிடி மாவரிசி எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஆம்பே பாத்திரம், அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, ஆம்பே பாத்திரது. இதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி கலந்த சாதம் தான் பார்க்கணும். அதுவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாள். இப்போ நான் வந்து இப்படியே தான் பண்ணுவேன். புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், கல்கண்டு சாதம் தான் பண்ணுவேன். ஆனால் நான் வந்து இதுக்கு அவியல் பண்ணணும். என் மாமியாரத்தில் வந்து 7 தான் கூட்டு பண்ணுவாள் புளி ஊற்றி. அது கொஞ்சம் எங்களுக்கு புளி ஊற்றுறது பிடிக்காதனால நாங்கள் வந்து அவியலாக பண்ணிடுவோம். இந்த பாத்திரத்தில் போட்டோம்னா, ஆம்பே பாத்திரம் வந்து இதுக்கு வந்து 5 லேயர் இருக்குது. ஒரு சில்வர், ஒரு அலுமினியம், ஒரு சில்வர், ஒரு காப்பர், ஒரு சில்வர், இப்படியெல்லாம் இருக்குது இதில். அதே மாதிரி 3 சில்வர், ஒரு காப்பர், ஒரு அலுமினியம், 5 லேயர். இதில் வந்து நான் வந்து எல்லா காயும் வேகப்பட்ட காய் அப்படியே இருக்கும், அளவு குறையாது. அப்புறம் வந்து காய் வந்து உடனே கலர் மாறாது, அப்படியே இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து பரங்கிக்காய்ங்கிற இந்த என்ன சொல்லுவா, அதை மஞ்சள் பூசணிம்பா, இங்கே நாங்களாம் பரங்கிக்காமோ. இந்த மாதிரி காய் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். சேனக்கிழங்கு போடல, ஏன்னா அவர் கொஞ்சம் எங்கள் ஆத்துக்கார் சாப்பிட்றா, சேனக்கிழங்கு நான் போடலை. அதனால் இதெல்லாம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதில் வேக போட்டுருவோம். இது பால் வந்து வச்சுருக்க அடுப்பில் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அரிசியை களைஞ்சி அதை போட்டு அதை வேகக்குள்ளே இது வெந்துடும். இதுக்கு வந்து நம்ம ஜீரகமெல்லாம் அரைக்கக்கூடாது. தேங்காய், வெறும் பச்சை மிளகா, தேங்காய் எண்ணெயே விடணும், அவ்வளோதான். கடுகெல்லாம் தாளித்து கொட்டக்கூடாது இதுக்கு அவியலுக்கு. நீங்கள் தான் வேறு காய், சேனக்கிழங்கு, வேறு ஏதாவது காய் போட்டுப்பேன் அப்படின்னா நீங்கள் அதை கூட பட்டாணி இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டும் தண்டு விட்டுக்கலாம், நிறைய விடக்கூடாது. இப்போ நம்ம பாத்திரம்லாம் இது சிம்பிள் தான் வச்சுக்கணும். பாத்திரத்தை ரொம்ப சிம் பண்ணிடணும், எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வச்சுக்கணும். இது வந்து மூடி வச்சிடலாம். இது பாட்டுக்கு வேகட்டும், சீக்கிரம் வெந்துடும், அளவே குறையாது. பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள், இப்படியே இருக்கும், அளவு குறையாது.
இது வந்து 3 பாத்திரம், இந்த 2 மூடி, இது ஒரு மூடி, இன்னொரு மூடி, இது 5 சேர்ந்து 30,000 ரூபா. இது சின்னதில் வேகட்டும். இதுக்கு அரிசியை களைஞ்சு போடுறேன். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், அரிசியை போடணும். குங்குமப்பூ வந்து ஒரு 4-5 ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம். குங்குமப்பூ போட்டுக்கலாம். ஸ்ட்ரிங் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் ஆப்ஷன் தான். இது தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். குங்குமப்பூ, ஏலக்காய் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கலாம் நெய்யில். இது வேகட்டும். நான் போய் அரிசியை களைஞ்சிட்டு வரேன். இதோ அரிசியை களைஞ்சிட்டு போட்டுடுறேன் வெங்கலப்பானையில். பார்த்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். இல்லாட்டி பால் வந்து பொங்கி பொங்கி வழிஞ்சு கீழே போயிடும் தேவையில்லாத. இதோ பாருங்கள், பால் ஒரு 3/4 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் இப்போ கொஞ்சம் விட்டுக்கலாம். அப்பப்போ 2 கரண்டி விட்டுக்கலாம். இது அப்பப்போ கலரி விடணும். ஏன்னா பால் விட்டுருக்கறனால அரிசி வந்து அடியில் போய் உக்காந்துக்கும், தீஞ்சு போயிடும். ஏன்னா வந்து பியூராகவே பால் விட்டுருக்கோம், அதனால் வந்து அது அடியில் உட்காந்துக்கும். இது இப்படி கலரிகிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த இடம் தீஞ்சு போயிடும். அடியில் பிடிச்சதுன்னா தீஞ்சு போய் கலர் மாறிடும். கொஞ்சம் அரை வேக்காடு வேகட்டும். நம்ம வந்து குங்குமப்பூ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் இதுக்கு வந்து அவியலுக்கு வந்து தேங்காயும் 2 பச்சை மிளகாலாம் வச்சுட்டுருக்கேன். ஏன்னா அதே காரமாயிடும். இதுக்கு வந்து உப்பு புளிப்பு காரம் நம்ம வழக்கமாக போடுறது கம்மியாக தான் போடணும். ஏன்னா அப்படியே இருக்கும் இது. அதனால் வந்து நம்ம கம்மியாக தான் போடணும். அதனால் 2 மிளகா மட்டும் போட்டுருக்கேன். இதை அரைச்சின்னு வந்துட்டு இது வெந்தாட்டி இதில் போட்டு உப்பு போட்டால் போதும். தயிர் விருப்பப்பட்டால் அவ்வளோ விட்டுக்கலாம். நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா அது வந்து கலந்து சாதத்துக்கு இது புளிப்பாக இருக்கும் அப்படிம்பாங்க எங்கள் காலத்தில் எல்லோரும். அதனால் நான் வந்து தயிர் விட மாட்டேன். அப்படியே வந்து கலந்துப்போம், அப்படியே சாப்பிட்டுப்போம். நீங்கள் விருப்பப்படுறா தயிர் விட்டுக்கோங்க. இது அப்பப்போ இது கலரிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் உட்காந்துக்கும். ஏன்னா பியூர் பால் தண்ணியே கிடையாதா, அதனால் வந்து இது பிடிச்சிக்கும். பார்த்துக்கணும். இது அரைச்சின்னு வந்துடுறேன். இது வேகட்டும். இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். அரைவாசி தான் வெந்திருக்கு அரிசி. இத்தனைக்கு ஒரு பிடிச்சபடி தான் போட்டேன், நிறையாலாம் போட மாட்டேன் நான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான். எல்லாம் பண்ணணும், ஆனால் எங்கள் எல்லாமே கம்மியாக தான் பண்ணணும். அதனால் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் அரிசியே போட்டிருக்கேன். அரை வேக்காடு தான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும், நல்லா குழைவாக வேகணும். பியூராக பாலில் தான் வேகணும், கல்கண்டு சாத்துக்கு. இதோ பாருங்க, அந்த 2 ஸ்பூனுக்கு நான் இவ்வளோ கல்கண்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் போட்டுக்கிறதுக்கு. அது மாதிரி புளிக்காய்ச்சல் நாங்கள் காய்ச்சவே மாட்டோம். எனக்குமே புளி சாதம் கொஞ்சம் பிடிக்காது. அதனால் புளிக்காய்ச்சல் காய்ச்ச மாட்டோம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து ராத்திரி ஊற போட்டு வச்சுருந்தேன்.
2 வரமிளகா, அம்மியில் நல்லா உப்பு வச்சு நல்லா அரைச்சுட்டேன். அம்மியிலேயே அரைச்சுட்டதை, ஏன்னா இது மிக்சியில் மசியாது. அதனால் அம்மியில் அரைச்சிட்டு இதை வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் நிலக்கடலை, முந்திரி எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணிவிட்டு, இதையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி போட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் சுருளை வதக்கினாலும் அந்த பச்சை வாசனை போயிடும். அதில் நான் அந்த தேவையான அளவு சாதம் கலந்துப்பேன், அவ்வளோதான். இது நான் மிச்சமெல்லாம் வைக்க மாட்டேன், புளிக்காய்ச்சல்லாம் காய்ச்ச மாட்டேன். 5 நிமிஷம் மேலே தீர்த்துருவோம், அவ்வளோதான். எங்களுக்கு எனக்கே பிடிக்காது புளி சாதம், அதனால் வந்து இதை அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். கெட்டியாக எடுத்து இப்போ குங்குமப்பூ போட்டுட்டுறேன். ஒரு 5-6 ஸ்டிக் போடுறேன். பார்த்தீங்களா, ஆட்டோங்களுக்கு பார்த்தா வெந்திருத்துன்னு அர்த்தம். நான் ஜாதிக்காய் வந்து உடச்சி பவுட்ரு பண்ணி வச்சுட்டுருக்கேன். சும்மா அது ஒரு சிட்டிகை மட்டும் போட்டுக்கிறேன், நிறையா போட்டக்கூடாது. ஒரு சிட்டிகை மட்டும் இந்த கல்கண்டு சாத்துக்கு போட்டுக்கிறேன். இப்போ இந்த கல்கண்டை போட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் அரிசிக்கு இது போதும் கல்கண்டு. நீங்கள் என்ன வேணும்னா போட்டுக்கோங்க, எனக்கு இது போதும். இப்போ பாருங்கள், இது ஆட்டம் கொடுக்குறது பாருங்கள், இது வெந்துருத்துன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆடிச்சுனா இட்டு ஆடிச்சுனா தண்ணி சும்மா கொஞ்சம் தானே விட்டேன். அது பாருங்கள், அதே வேர்த்து விட்டு தண்ணி விட்டு எடுத்து பாருங்க. முருங்கைக்காய் தான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும். கொஞ்சம் வேகட்டும், ஒரு 5 நிமிஷம். இது மாதிரி இட்டு ஆடிட்டே இருந்தால் நான் தூக்கி இந்த அடுப்பில் போட்டுட்டேன். ஏன்னா இங்கே இதாக இருக்குது, இங்கே இது பண்ணணும், ஏலக்காய் போடணும், கல்கண்டு கரைஞ்சிடுது, இது பண்ணணும், முந்திரி திராட்சை வறுத்து போடணும். உப்பு போட்டுக்கலாம், கம்மியாக தான் போடணும் இதுக்கு. நான் வேறு கிண்ணத்து இது ஆனான்ட்டு காட்டுறேன் பாருங்க. கிண்ணத்து கலரே மாறாத எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க.
நியூட்ரிஷன் கொஞ்சம் கூட குறையாது. இந்த அரைச்சதை விட்டுன்றலாம். இதுக்கு வந்து ஜீரகம் போடக்கூடாது. ஜீரகம் போட்ட எல்லாம் கூட்டாயிடும், பொரிச்சு கூட்டாயிடும். அதனால் வந்து வெறும் தேங்காய், பச்சை மிளகா, அவ்வளோதான் அரைச்சின்னு இருக்கேன். தேங்காய் எண்ணெயே விட்டுடலாம், அவ்வளோதான். அவியல் ரெடியாக எடுத்து அடுத்தது சாதம் எல்லாத்துக்கும் தாளித்து கொட்டி வதக்கினோம்னா சாதம் ஆகிடும். இதுக்கும் ஏலக்காய் போட்டோம்னா, முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து போட்டோம்னா இதுவும் ரெடி. ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். கல்கண்டு சாதத்துக்கு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் நல்லா மஞ்சள் கலர் பாருங்கள். அந்த குங்குமப்பூ போட்டது கலர் மஞ்சள், லைட் மஞ்சளாக இருக்குது, எல்லோவாக. இந்த பார்த்தீங்களா லைட் எல்லோவாக இருக்கு பாருங்க. கல்கண்டு பூரா கரைஞ்சிருது பாருங்க. நம்ம போட்ட கல்கண்டு பூரா கரைஞ்சிருது. இப்போ இதுக்கு முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுறேன். பியூர் பால் தான், அதனால் வந்து நெய்யெல்லாம் கம்மியாக விட்டுக்கலாம். ஏன்னா அதுவே வந்து உங்களுக்கு அத்தனையும் அந்த நெய் பால் இதாகிடுச்சுன்னா நமக்கு வந்து நல்லா அத்தனையும் ஃபேட்டு தானே. பால் வந்து உருகி வெண்ணெய் ஆகிடுமே நெய் அதுலேயே. அதனால் நெய் வந்து கொஞ்சம் பார்த்துன்னு விட்டுக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தான் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இதுக்கு வந்து நான் ஒரு 6 முந்திரி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு 5, 7, 9, 10, 12 திராட்சை வச்சுட்டுருக்கேன். இதில் போட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து இதுக்கு வச்சுட்டுருக்கேன், எலுமிச்சம்பழ சாதத்துக்கும் தேங்காய் சாதத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு இந்த முந்திரி வச்சுட்டுருக்கேன். அதே மாதிரி நெடக்கல்ல வச்சுட்டுருக்கேன், தோல் எடுத்துகிட்டு வச்சுட்டுருக்கேன். எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம் 3க்கும் போட்டுக்கலாம்.
இந்த 2 நிமிஷம் நெய்யில் வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா திராட்சை போட்டுக்கலாம். ஏன்னா சட்டுன்னு திராட்சை இதாகிடும், முந்திரி வறுபடாது. இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவியல் அடுப்பை திராட்சை போட்டுக்கிறேன். நாங்கள் திராட்சை போடுவோம், ஆனால் நான் போடுறேன். உங்களுக்கு அதுவும் உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க. ஒரு சில திராட்சை புளிக்கிறது வேண்டான்னா விட்டுருங்கோ. இதை பார்த்தீங்கன்னா கல்கண்டு சாதம் ஆயிடுத்து. இன்னும் ஒரு கரண்டி பால் விட்டுக்கலாம் போதும். ஏன்னா நல்லா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 7 8 10 கரண்டிக்கு மேலே விட்டாச்சு. ஒரு 2 ஸ்பூன் தான் பாருங்கள். அதே பாருங்கள் எவ்வளோ ஆகிடுத்துன்னு சாதம். 2 ஸ்பூன் அரிசி தான். ஒரு கை ஒரு பிடிச்சிப்பிடி போட்டேன் எங்களுக்கு, அதே போருன்ட்டு. அதுக்கு ஒரு இவ்வளோ கல்கண்டு எடுத்துட்டுருப்பேன். ஒரு 20 கிராம் கல்கண்டு எடுத்துட்டுருப்பேன், அவ்வளோதான். இப்போலாம் சாதம்லாம் தாளித்து கொட்டலாம் ஒவ்வொன்றா. பாருங்கள் அப்படியே கருவேப்பிலை போட்டுடலாம். அந்த சூட்டுக்கே வந்து நல்லா இதாகிடும். பச்சை கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூனு 4 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு கடுகெல்லாம் தாளித்து கொட்டக்கூடாது. நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து இன்னும் காய்கறி போட்டுக்கலாம். சேனைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. என்கிட்ட இப்போ திடீர்னு கைவசம் பச்சை பட்டாணி இல்லை, அதனால் இன்னைக்கு போடலை. இவ்வளோதான். பாருங்கள் அப்படி காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்கள். அதே கலராக இருக்கு பாருங்க. கலர் மாறலை. அளவு இவ்வளோதான் போட்டேன், இவ்வளோதான் இருக்குது பாருங்க. ஒன்று ஒன்று குழையில ஒட்டலை. இதுதான் ஆம்பே குயின். முதல்ல தயிர் சாதத்துக்கு இது பண்ணிட்டுருவோம். தாளிச்சு கொட்டினா தயிர் சாதம் வந்து உங்களுக்கு வந்து மஞ்சள் பொடியெலாம் ஆகாது, வெள்ளையாக இருக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போரும், ஒரு ஆர்க்கு வந்து கருவேப்பிலை, மொத்தமாக ஒரு 4 ஆர்க்கு எடுத்து ஒரு 3 சாதத்துக்கு இதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அதனால் வந்து இதுக்கு வந்து இஞ்சி வந்து நான் இவ்வளோ பெரிய சைஸை அலம்பி தோல் சீவி பொடி பொடியாக இஞ்சி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். தயிர் சாதத்துக்கு முதல்ல தாளிச்சு கொட்டின்றலாம். அடுத்து தேங்காய் சாதம் தாளிச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழ சாதம் புளி சாதம் தாளிச்சு கொட்டிக்கலாம். இதோ எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போடும், ஏன்னா தயிர் சாதம் தானே. கடுகு மட்டும் போட்டுனா போதும். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கிறது. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். நிலக்கடலை 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். முந்திரி கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேங்காய் சாதத்துக்கும் இது எலுமிச்சம்பழ சாதத்துக்கு வச்சுருக்கேன் முந்திரி. பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கிறேன்.
எல்லா சாதம் போடுவோம், ஆனால் ஒரே வேலைக்கு தான். அடுத்த வேலை சாதனாலே சண்டைக்கு வரும். அதனால் வந்து கம்மியாக தான் பண்ணும். வழக்கத்தோடு இன்றைக்கி சாதம் ஒரு கைப்பிடி கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா இந்த அவியல் இருக்குது, நான் அப்பளா வடாம் பொரிக்கணும். அப்புறம் இதெல்லாம் தண்ணி இழுக்கும் நிறையா குடிக்கிறதுக்கு, தாகம், கலக்கு சாதம். இப்போ எலுமிச்சம்பழ சாதத்துக்கு விட்டுக்கலாம். நான் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சு உப்பு போட்டு புழிஞ்சு வச்சுட்டுருக்கேன். கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டு வதக்கின்றலாம். தேங்காய், உப்பு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் தேங்காய் போட்டுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த கலர் மாறணும், ஒயிட். உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன். இது கல்லுப்புலாம் போட்டால் நமக்கு வந்து கறிக்கும், கரையாது, கறிக்கும். அதனால் டேபிள் சால்ட் போட்டுருக்கேன். பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், பெருங்காய பொடி. வதக்கிட்டாச்சு, எடுத்து கொட்டின்றலாம். அதை எலுமிச்சம்பழ சாதத்துக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கிறது. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். நிலக்கடலையும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த முந்திரியை போட்டுன்றேன். பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டுன்றேன்.
1 ஸ்பூன் பெருங்காயம், பெருங்காய பொடி, 1/2 ஸ்பூன் எலுமிச்சம் மஞ்சள் பொடி, இதை எடுத்து கொட்டின்றலாம். கொட்டிட்டு புளி சாதத்துக்கு தாளித்து கொட்டினா எல்லாம் கலந்துட்டு காட்டுறேன். இதுக்கு புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு கடலை எண்ணெய் ஆயிலாம் விட்டால் நல்லா இருக்காது, நல்லெண்ணெய் நல்லா வாசனையாக இருக்கும். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நிலக்கடலையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் ஒரு 6 போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருங்காய பொடி நன்னாவே 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கு நான் பெருங்காயம் வச்சு அரைக்கலை. இந்த அரைச்ச விழுதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது பண்ண பச்சை வாசனை போயிடும். அதாவது புளியை ஊற வச்சு புளியோடைய வரமிளகா ஊற வச்சுக்கிட்டேன்னா நல்லா கொஞ்சமாக இருந்தால் மிக்ஸி அரைக்காது. இப்போ ஒரு 7-8 பேர் சாப்பிட்றா அப்படிங்கும்போது நம்ம எப்படி இருந்தாலும் குறைஞ்சது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு பெரிய அளவு வைப்போம். அதனால் அப்போ அது மிக்ஸி மசிஞ்சிடும். இதில் மிக்ஸியில் மசியாது. இல்லை 2 வேளை சாப்பிடுவா அப்படின்னா வைக்கலாம். இல்லை நாளைக்கு திரும்பி புளி சாதம் கலந்துக்கான வைக்கலாம். இது நான் வேண்டாம், எனக்கே ஒரு வேளை சாப்பிட்றதே கஷ்டம். அதனால் நாங்கள் 2 வேளைக்குலாம் வச்சுக்கவே மாட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போயிடும். ரொம்ப நல்லா இருக்கும். பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு. இதை நீங்கள் இப்போ ட்ராவல் போகிறேன்னு வச்சுக்கோங்க. எங்கேயாவது காத்தால போயிட்டு ராத்திரி தான் வரும், நம்ம கையில் சாதம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்து நல்லெண்ணெய் மேலே கொஞ்சம் விட்டு பிசைஞ்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே விட்டு எடுத்து டப்பாவில் போட்டு மூடி வச்சு எடுத்துன்னு போங்க. மத்தியானம் சாப்பிட்டு பாருங்க, ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு. அப்பா அதை விடவே மாட்டேன் நீங்கள் யாருமே. இதோ பாருங்கள் எண்ணெய் வச்சுருக்கேன். இது உளுந்தப்பலாம். எங்களுக்கு கல்லிடைக்குறிச்சி தான் டைரெக்டாக நாங்கள் வாங்கிக்குவோம். கல்லிடைக்குறிச்சின்னு திருநெல்வேலியிலேருந்து வாங்கிக்குவோம். இது அரிசி அப்பளம். இது குச்சி வடா. இது அப்புறம் நமக்கு இலை வடா எல்லாமே இருக்குது. நாங்கள் டைரெக்டாக வாங்கிட்டுருவோம். ஒரு 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் அப்பளம் வடாலாம் ஃபோன் பண்ணால் அவள் அனுப்பிச்சி கொடுத்துருவா. அனுப்பிச்சி கொடுத்து நாங்கள் கொரியரில் பணம் அனுப்பிச்சிடுவோம். பாருங்க எவ்வளோ பெரிய அப்பளம் பாருங்க. எவ்வளோ பெரிய அப்பளம் பாருங்க.
பாருங்க அரிசி எப்பலாம் அதெல்லாம் எவ்வளோ பெரிய அப்பலாம் பாருங்க. கல்லிடை குறிச்சியிலேருந்து எங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். ஃபோன் பண்ணி நம்ம என்ன தேவைன்னு நம்ம அனுப்பிச்சி விடணும். லிஸ்ட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். இது அரிசி எப்பலாம் இதை பாருங்க வடை.